குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொடர்ச்சியாக வந்து முதியோர்களை பற்றி பார்த்துட்டுருக்கோம். எல்டர் கேர் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுருக்கோம் இல்லையா. அந்த மெயினாக வந்து அந்த மறதிக்கான அந்த முதியோர்களுக்கு வரக்கூடிய மறதியை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மலாக இருக்க எல்டர்ஸ் அவங்களுக்கு என்னென்ன முறைகள் அவங்க கையாளணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து முதியோர்கள் அப்படின்னா அது ப்ரிப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நம்மளை தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தேவைப்படுது. இது முக்கியமாக எல்டர்ஸ் பார்க்க வேண்டிய விஷயங்கள். சரிங்களா, நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சப்சிக்வெண்ட்டாக வந்து எல்டர்ஸோடைய மாறுதல்களை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ரோல் சேஞ்சை வந்து அதாவது நான் இவ்வளோ நாள் வீடு பார்த்துட்டு இருந்தேன், நான் இவ்வளோ நாள் குடும்பத்தை கவனிச்சிட்டு இருந்தேன், இந்த வீட்டில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஆலோசனை பண்ணுறதுலேருந்து அந்த முடிவு எடுக்கிறது வரைக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நான் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற முதியோர்கள் அந்த ரோல் சேஞ்ச், அதாவது அவங்களுக்கு அடுத்த சந்ததிகள் அடுத்த நபர் வந்து அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதை முழுமையாக எடுத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு மனப்பக்குவம் வராமல் இருக்கிற முதியோர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, அதை வந்து யாருமே நம்மக்கிட்டேருந்து அந்த அடுத்த லெவல் பீப்புள் நம்மக்கிட்டேருந்து வாங்குறவங்க, நீங்கள் எல்லா பொறுப்புகளையும் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்க அப்படின்னு நம்ம யாருமே சொல்கிறது கிடையாது. அது ஒரு மகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு மகனாக இருக்கட்டும், இல்லை ஒரு மருமகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு மருமகனாக இருக்கட்டும், யாரும் வந்து உங்களுக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் உங்களுக்கு எதுலேயும் சம்மந்தம் இல்லை, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, இனிமேல் நான் சொல்கிறதான் நீங்கள் செய்யணும் யாரும் சொல்ல போகிறதில்ல. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அது சாதாரண வழிமுறைகளாக நம்ம நடக்குது. இனிமேல் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் தான் வரப்போகிறீங்க. அப்போ அதுக்கான ப்ரிப்ரேஷனை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, மனசில் சஞ்சலங்களோ இல்லை ஒரு இனிமே அந்த சஞ்சலங்கள்ன்றது நம்ம கொடுத்துறோமே அப்படிங்கிற எண்ணத்தில் நான் சொல்லலை. அந்த சஞ்சலங்கள் அப்படிங்கிறது இனிமே வந்து நம்ம எதுக்குமே பயன்பட மாட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனசில் ஒரு எண்ணம் வேண்டாம் அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஏன்னா லைஃப்பில் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் எல்லாருக்குமே நாளைக்கு அவங்களுமே நம்மக்கிட்டேருந்து யார் டேக் ஓவர் வாங்குறாங்களோ அவங்களுமே அந்த ஸ்டேஜுக்கு வரதான் போகிறாங்க. ஸோ இது ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் டெவலப்மெண்ட் தான். குழந்தையாக இருந்தால் இது பண்ணணும், அடாலசென்ட்டாக இருந்தால் இது பண்ணணும், நடுத்தர மக்களாக இருந்தால் இது பண்ணணும், வயதானவர்களும் இது பண்ணணுங்கிறது காலகாலமாக நம்ம பண்ணிக்கிட்டு வர்றது தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே வந்து அந்த கூட்டு குடும்பமாக இல்லாமல் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி, யாரையுமே குறை சொல்ல முடியாது. வேலை பார்க்குற சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ கிராமத்தில் இருக்கவங்க வெளியே வந்து அவங்க அந்த சிட்டிக்குள்ளே வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அவங்க வாங்குகிற சம்பளமே வந்து அவங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற சூழ்நிலை வருது. இதெல்லாம் இதில் வந்து நான் கொடுத்ததுனால தான் எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த சஞ்சலங்கள் வேண்டாம். சரிங்களா, சூழ்நிலையை பாருங்கள். முதியோர்கள் நீங்கள் வந்து என்ன வச்சு எனக்கு என்ன குறித்து தான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்ற எண்ணம் நமக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஸோ அதை நம்ம ஒரு ப்ராட் மைண்டாக இப்போ பண்ணும்போது வாலண்டரி இன்வால்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறேன். அதாவது அந்த முதியோர்களுக்கு வந்து ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கும். யூஸ்வலாகவே ஹியூமன் பீயிங்ஸுக்கு மனிதர்களாகப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ பவுண்ட்ரிஸ்ன்னு இருக்கும். அதை நம்ம சேர்த்து சொல்லும் போது ஈகோ அந்த பவுண்ட்ரிஸ். ஒருத்தவங்க நம்மளை மதிக்கலை அப்படின்னா அவங்கள நம்ம திரும்பி பார்க்கக்கூடாது அப்படின்னா அது ஈகோ. சரிங்களா,
விட்டு கொடுத்து போனோம், ஓரளவுக்கு ஒரு தடவை மன்னிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறது ஈகோ. ஸோ ஈகோ லெவல்ஸ் ஆஃப் ஈகோ இருக்குது. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, ரொம்ப ஈகோ காட்டினாலும் பிரச்சனைகள் ஆகிடும். அதுக்குன்னு ஈகோ இல்லாமலே இருக்கக்கூடாது. ஸோ அதை ஒரு நார்மல் பேலன்ஸில் நம்ம வச்சுருக்கணும். சரிங்களா? இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஈகோ பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறத தனியாக பிரிச்சுக்கலாம். அந்த நம்ம பவுண்ட்ரிஸை போட வேண்டாம். பவுண்ட்ரிஸை தனியாக வச்சுக்கோங்க, ஈகோவை தனியாக வச்சுக்கோங்க. அப்படி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் முதியோர்கள் அப்படின்னா, ஒரு ஈகோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னா, அது ஒரு பவுண்ட்ரி அமைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க, ஸோ இனிமேல் நமக்கு அதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு பவுண்ட்ரிஸை நிறைய பேர் அதை வகுத்துக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பவுண்ட்ரிஸை நம்ம யார் போடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய மனசும் நம்மளுடைய எண்ணங்களும் தான் அந்த பவுண்ட்ரிஸ் போடுது. ஸோ அந்த பவுண்ட்ரிஸ் போடுறதுனால என்ன ஆகிடுது, உங்களுடைய ஈகோ வந்து அதிகமாகும் போது, அந்த லெவல் ஆஃப் ஈகோ அதிகமாகும் போது உங்களால் யார் கூடயும் சகஜமாக சாதாரணமாக பழக முடியல. ஓகேங்களா? ஏன்னா அந்த ரோல் சேஞ்ச் வருது. அந்த ரோல் சேஞ்சினால இனிமேல் எல்லாமே என்னை யாரும் சார்ந்து இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு சிந்தனையும் உங்களை ஆட்கொள்ளும் போது, இது எல்லாருக்குமே நார்மலாக இருக்குங்க. நான் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்ல விரும்பலை, இது எல்லாருக்குமே காமனாக இருக்கும். அந்த முதியோர்களுக்கான அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும். இப்போ நம்ம அந்த பவுண்ட்ரிஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ண நமக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, இந்த மன அழுத்தம், இந்த லோன்லினஸ் அப்படிலாம் வரும். ஸோ இந்த பவுண்ட்ரிஸ்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா, நமக்கு அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? இப்போ ஒரு குழந்தை வந்து பசிக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து பால் தேவைப்படுதுங்கிறத அது எப்படி வெளிக்காட்டும்? அது அழுகும், அப்போ உடனே அம்மா பால் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் முதியோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவங்க வாலண்டரியாக அவங்களுக்கு தேவைகளை வெளிக்காட்டணும். ரியலைஸ் பண்ண வைங்க, புரிய வைங்க. ஆனால் இது என்ன ஆயிடுதுன்னா, அந்த புரிய வைக்கணுங்கிற எண்ணம், ஏன் நான் பார்த்துக்கலையா, அவங்க குழந்தையா இருக்கும் போது நான் பார்த்து செய்யலையா, அவங்கள நான் படிக்க வைக்கலையா, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்யலையா, இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க தானே எனக்கு தேவையானதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதை நம்ம வந்து இயல்பாக வரணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கேட்டு பழகினாதான் வாழ முடியுங்கிற சூழ்நிலையில் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அந்த குழந்தை அழுதாதான் பால் கிடைக்குங்கிற மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் கேட்டோ இல்லை பேசியோ தான் பழகணும். ஸோ கொஞ்சம் அந்த பவுண்ட்ரிஸ்லேருந்து நம்ம வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ இந்த பவுண்ட்ரிஸ்லேருந்து நம்ம வெளில வராமலே போயிட்டோம் அப்படின்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு அந்த லோன்லினஸோ டிப்ரெஷனோ வரும்னு சொல்லிட்டு. இப்போ அதுலேருந்து நீங்கள் வெளில வந்திருக்கிற சில பேரை பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் ஜாலியாக இருப்பாங்க, எல்லாத்துலேயும் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், பேரப்பேத்திகளோட விளையாடுவாங்க, பையன் பொண்ணோடு விளையாடுவாங்க, மாப்பிள்ளை அங்கே இங்கே போயிட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மன அழுத்தமோ அந்த லோன்லினஸ் தனிமைப்பட்டதோ அது வந்து அது வந்து காமனாக இருக்காது. சரிங்களா? நம்மளை அந்த வெளிக்காட்டுதல் மெயினாக அதுதாங்க. அந்த பவுண்ட்ரிஸ்லேருந்து நம்ம வெளில வந்துட்டு, அந்த வீட்டில் யார் இருக்காங்களோ, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்காங்களோ, அது பொண்ணாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், மாப்பிள்ளையாக இருக்கட்டும், மகனாக இருக்கட்டும், யார் வேணால் இருக்கட்டும், பேரம்பேத்தியாக கூட இருக்கட்டும், அவங்கக்கிட்ட உங்கள் தேவைகளை, அப்பா எனக்கு இது வேணும், நீ சாப்பிட்டியா, என்னை அம்மாவை கேட்கக்கூடாதா நீ சாப்பிட்டியான்னு, அந்த மாதிரி என்ன பண்ணலான் இருக்க, ஒரு விஷயம் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா, நான் இதை கேள்விப்பட்டேன், எப்படி இருக்க, என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களில் நீங்கள் முன் வந்து நீங்கள் அவங்களோட சேர்ந்து இன்வால்வ் பண்ணிக்கோங்க. இன்வால்வ் பண்ணி பாருங்கள். இந்த மன ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம ஈஸியாக எளிதில் தவிர்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் இந்த முதியோர்கள் எப்படி இண்டிபெண்ட்டாக, டிபெண்ட்டாக, பார்ஷியல் டிபெண்ட்டாக, பார்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.